வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ஒரு ஒன் பாட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜீரா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரைஸ் எந்த ஒரு சைட் டிஷ் எந்த ஒரு கிரேவி கூடயும் ரொம்பவே நல்லாயிருக்கும். லன்ச் காம்போக்கு இது ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 15 to 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். இருக்கட்டும். அடுத்து ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதோட ஒரு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரணும். அது டக்குன்னு பொரிஞ்சிரும். ஸோ லைட்டாக சாட்டே பண்ணிட்டு இதோட ஒரு 5-6 முந்திரி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். கூடவே 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை மூடி ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு தான் வெந்திருக்கணும். ரொம்பவும் ஓவர் குக் ஆகிடக்கூடாது. அப்போ தான் சைட் டிஷ்ஷோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இதோட இன்றைக்கி மிக்ஸ்டு வெஜிடபிள் கிரேவி ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ அதோடு தான் சர்வ் பண்ணேன். ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஜீரா ரைஸ் லஞ்சுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆறி போனால் கூட டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.